இப்போ உடம்பு எப்படி இருக்கு? கொஞ்சம் ஒன்றும் லேசாக பார்க்கணும். முதலத்துக்கு இப்படி எப்படி இருக்கேன்? பரவாயில்ல, போய் காலை விட்டோம். அதே போல் கருப்பசாமி முழுசும் சரி பண்ணி கொடுத்துறேன். ஆமாம். அதே போல் கருப்பசாமி சரி. நம்ம இங்கிருந்து இடம் அங்கே மாற்றி போயிடலாமா ஆமாம். அப்படின்னு ஒரு கேள்வி. ஆமாம். மாற்றி போயிடலாம். சரியா? அதில் இப்போதைக்கு அங்கேயே போய்க்கலாம். சரி. எங்கே? அந்த ஒரு பார்க்கணும். சரி. அங்கேயே போய்க்கலாம். சரி. அதனால் கொஞ்சம் லெவுகாத்தே இருக்கும். ஆ சரி. அதனால் இப்போதைக்கு அங்கே போகலாமான்னு ஒரு சந்தேகம் ஓடிட்டு இருந்துச்சுல. ஆமாம். அதனால் நான் கருப்பசாமி நான் ஓடி போய் பார்த்தேன். சரி. அதனால் நீ அங்கே போயிடலாம்ப்பா. சரி. அதனால் எந்த மாற்றமும் வராது. சரி. அதனால் கிட்டவா. எத்தனை தேதி? அப்படியா? நீங்கள் சொன்னால் தங்கி நான் போய்க்கிறேன். சரி, ஞாயிற்றுக்கிழமைக்கு டைம் கொடுத்துட்டுமா? ஆ சரி. ஞாயிற்றுக்கிழமை வழக்காடி பார்த்து சரி. உனக்கு டைம் கொடுக்குறேன். சரி. ஒன்றும் சித்திரைக்கு முன்னாடி, சரி. இல்லாட்டி சித்திரை முடிச்சு. சரி. அதுக்கு முன்னாடியே பார்த்துடலாம்ல? பார்த்துடலாங்க. சரி, அப்போ ஞாயிற்றுக்கிழமைக்கு உனக்கு டைம் கொடுக்குறேன். சரி. இந்த 2 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். ஆ சரி. நான் கருப்பன் கூடவே இருக்கேன். அன்றைக்கி அன்றைக்கி மருத்துவ கொடுத்தீங்க, அதுக்கு முடிச்சுருங்க. வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. சரி. நீ கேட்டது போல் சரி. ஒரு வாய்ப்பை நல்லபடியாக அமைச்சு கொடுத்து ஆமாங்க. எல்லாரும் போல நிம்மதியாக வாழ வச்சுறேன். ஆனால் நீ என்ன பண்ணணும்? நீ என்ன பண்ணணும்னு சொல்லு. நமக்கு நல்ல முறையாக இருந்தால் போதுங்க. நான் சொன்னது என்ன? நான் உனக்கு நல்லா வரையோ இப்போ முக்கால்வாசி சரி பண்ணிட்டேன். ஆமாம். நீ எப்படி இருக்கணும்? சரி, நான் நல்லா இருக்கு. உங்களை நம்பி நான் இருந்துக்கிறேன். நான் சொன்னது என் வாக்கில் கரெக்டாக இருப்பேன். ஆமாங்க. உன் வாக்கில் எப்படி இருக்கணும்? உங்கள் வாக்கில் தான் நான் இருக்கணுங்க. இருக்கணும். அப்போ நீ கடைக்கு போகிறதுக்கு தோணணுமா? போகணும். கடைக்கு சரக்குக்கு போகணுமா? அதெல்லாம் தொட மாட்டேங்க. தொட மாட்டேல. தொடாமல் இருந்தீங்கன்னா ஆயுள் காலம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல். எப்பவும் கிடையாதுங்க. சரியா? எப்பவும் கிடையாது. இத்தனை நாள் அடிக்கவே இல்லையா? இல்லைங்க. எப்போ இருந்து அடிக்கல? ஒரு 2-1.5 வருஷமா இல்லைங்க. 1.5 வருஷமா இல்லை. அப்போ மகனுக்கு? அவன் தான் கூட திருத்தி. மகனை திட்டி நீ அப்பப்போ கடைக்கு போகிறது என் கண்ணுக்கு தென்பட்டுச்சே. ஏதோ நம்ம இதாக போகணும். நீ கடைசி எப்போ போனேன்னு என்கிட்ட இப்போ சொல்லணும். 3 மாதம் இருக்குங்க. அப்போ 1.5 வருஷம் எப்படி நீ சொன்ன? அதுக்கு முறை தடவை தான் போண்டுங்க. நான் கருப்பசாமி வந்து சரி. ஒரு செகண்டுக்கு வந்து 4999 கிலோமீட்டர் போயிட்டு ரிட்டர்ன் வந்துடுவேன். அப்போ நீ என்கிட்டவே போய் சொன்ன விட்டுருவேண்ணா? இல்லை இல்லைங்க. உனக்கு உடம்பு செல்லுன்னு வந்து கேட்டீங்கள? ஆமாங்க. இடத்த மாற்றணும். உன் மகனை திருத்தி கொடுத்தேன். அப்போ நீ போகக்கூடாதுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஆமாம், நான் போகலைங்க. அப்போ நீ 1.5 வருஷம் நீ என்கிட்ட போய் சொன்னால் கருப்பசாமி போயாருன்றமானே. கடைசி எப்போ போனேன்? அது ஞாபகம் இல்லைங்க. அப்படிலாம் இல்லை. நீ இப்போ எனக்கு ஞாபகம் பண்ணி சொன்னா தான் விடுவேண்ணா. நமக்கு தெரியலீங்களே. சரக்கு அடிச்சது எப்படி மன ஞாபகம் இல்லாமல் போயிடும். அது அப்போ மறந்துடுறேன் சாமி. அப்படிலாம் கிடையாது. கரெக்டான டைம் சொல்லிட்டு போ. இல்லாட்டி இப்போ இன்றைக்கி போக கூட மாட்டேன். சரி, ஒரு 2 மாதம் இருக்குங்க. அவர் தான் தெரியும். என்கிட்ட வந்து போன வாரம் வந்து சொல்லிட்டு போனேன் இல்லை? ஆமாம், அதுலேருந்து போகலீங்க. அப்படி சொல்லு. அதுலேருந்து போகுது. போன வாரத்துலேருந்து போகலை. அதுக்கு முன்னாடி அப்பப்போ போனோம். எப்போ நாளைக்கு போவேன். அப்போ 1.5 வருஷம்ல சொன்னது பொய்யா உண்மையா? போயிடுங்க. அதனால் நான் கருப்பசாமி உனக்கு இடத்த மாற்றி கொடுத்துட்றேன். சரி. இது இந்த டைம் விட்டுட்டேன் ஒரு வாய்ப்பு. சரி. அடுத்த டைம் இடத்த மாற்றி கொடுத்ததுக்கப்புறம் சரி. உன் மகனும் கரெக்டாக வந்துடணும். ஆமாங்க. கொஞ்சம் நாளைக்கு அவனுக்கு கல்யாணம் முடிய வரைக்கும் ஆமாங்க. நீயும் கரெக்டாக என்னை வந்து பார்த்துட்டு போயிடணும். நான் குடும்பத்தையும் நான் காப்பாற்றி கொடுத்துறேன். ஆலங்காலி மட்டும் நான் கரெக்டாக இருக்கேன். நான் கூடவே வந்துடுறேன். போ இந்தா கூடவே வரம்போ. ஒரு டைம் கருப்பாக மன்னிப்பு கொடுத்துட்டேன். அதனால் இது கொண்டுட்டு போய் மனைவிக்கு கொடுத்துரு. பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லு. கூடவே வரம்போ. தடம் பாதம் மாறித்தான் போகிறானே, அது யாரா மனை சொல்லாமலே வந்துரு. கூப்பிடாமலே வந்துட்டான்னா அவனுக்கு நல்லது. வரானா வழியா? கடைக்காரனை வர சொல்லு, சீக்கிரம் வர சொல்லு. நான் கருப்பசாமி இன்றைக்கி வந்து நல்ல மூடில் இருக்கிறேன்டாம்மானே. நம்ம கரெக்டாக இருக்கிறோமா? எப்போ இருந்து? என் கண்ணுக்கு என்னோட பார்வைக்கு தப்பாக தெரியுதே. என் பார்வைக்கு தப்பாக தெரியுது. சொல்லு. என் பார்வைக்கு மறுபடியும் சொல்கிறேன், தப்பாக தெரியுது. நான் ஒரு நாளை போலயே ஒரு நாள் இருக்க மாட்டேன். நான் தான் சொல்லிட்டேனே, என் பார்வைக்கு தப்பாக தெரியுது. நான் போகலான்னு இப்போ ரெடி ஆனேன். திரும்பியும் என் சகோதரன் இல்லை, அவனுக்கு வந்து நியாயமாக இருந்தால் சரி வராது அப்படின்னு விட்டுருக்கேன். அம்மாவாசை வரைக்கும் டைம் கொடுக்குறேன். சரியா? அதில் 4 பேருமே திருத்திடணும். அவ்வளோதான். அதுக்கு உங்கள்கிட்ட தான் பொறுப்பு. நீ தானே குடும்பத்துக்கு தலைவர். குடும்பத்துக்கு தலைவர் நீ தானே. வா, கரெக்டாக இருந்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. சரியா? நான் சொல்கிறது 4 பேர்த்துக்கும் கடையை பற்றிலாம் சொல்லலை.
அப்படின்றியா? சரி, நீயே சொல்லுவ அடுத்த வாரம். சரியா? கிட்டவா. இப்போ வேணாம்டா அப்படின்னு என் சகோதரன் சொல்கிறேன். அதனால் நான் நீயே வந்து சொல்லுவேன். அதனால் கரெக்டாக வந்து டைம் சொல்லிடணும். இன்றைக்கி என்ன கிழமை? அடுத்த வியாழக்கிழமைக்கு வந்து சொல்லிடணும். சொல்லலை அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த தண்டனை தான். சரியா? கூடயே வரம்பு அவனோட வேலையும் கூட விட்டு போட்டு அங்கேருந்து ஒடியாந்துருக்கான். அதனால் இன்றைக்கி தான் டைமு. அப்படித்தானே? அதனால் கருப்பசாமி எப்படியாவது இந்த டைம் படியேற்றி கொடுத்து, அதனால் இந்த டைம் வாரிசு உருவாக்கி கொடுத்து எப்படியாவது பேரை காப்பாற்றி விட்டுறணும். அப்படி தானே கேட்டேன்? கண்டிப்பாக நான் கருப்பசாமி ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்துறேன். சரியா? இதை 3 பக்கம் அறுத்து போட்டுரு. ஒரு பக்கம் விட்டுறணும், தெற்கு பக்கம் மட்டும் விட்டுரு. மொத்தம் 4 பக்கம் கிழக்கு, அதில் 4 பக்கத்தை 3 பக்கம் அறுத்து போட்டுரு. ஒரு பக்கம் விட்டுறணும். எந்த பக்கம் விடணும்? அதை மட்டும் விட்டுரு. இதை கொண்டுட்டு போய் 2 பேர் உள்ளுக்கு சாப்பிட்ரு. நான் யாருங்கிறது கருப்பசாமி உங்கள் அண்ணன் முன்னாடி நானும் என் சகோதரனும் உனக்கு காட்டுறேன். போ, கூடயே வரம்போ. நான் தான் சொல்லிட்டேனே, அந்த இடத்துல செட்டில் ஆகணும் அப்படின்னு நீயும் உன்னோட சகோதரனும் வந்து கேட்டேன். அப்படி தானே? உன் நண்பன். அதனால் கருப்பசாமியை கொண்டுட்டு போய் மீட்டிங்கு வச்சு அதில் சரி பண்ணி கொடுத்து பார்ட்டியும் உனக்கு அமைச்சு கொடுத்துனேன். கண்டிப்பாக அதில் செட்டில் ஆகிடலாம். நீ அதே மாதிரி அவனும் செட்டில் ஆகிடலாம். அதனால் யார் ஆக்கிரமிப்பு பண்ணினாலும் அதையும் உனக்கு மாற்றி உருவாக்கி கொடுத்துறேன். அப்படின்னு தான் போதும்ல? கூடயே வரம்போ.